மாமா ஒரு 500 ரூபாய் அனுப்பி விடுங்க மாமா. நெக்ஸ்ட் மந்த் என்னோட பாக்கெட் மணில இருந்து கட் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் போக போறேன். ஓகேம்மா, அனுப்பிட்ட பாரு, வந்துச்சுன்னு செக் பண்ணு. அதான் ட்வைன் ட்வைன் சவுண்ட் வந்துடுச்சு. அப்புறம் என்ன? சரிடி, ரிசீவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோ. இதுல என்ன இருக்கு? 500 ரூபாய் தானே அனுப்புனீங்க. ஏதோ 5 லட்சம் ரூபாய் அனுப்புன மாதிரி பில்டப் போடுறீங்க. கண்டிப்பா அடுத்த மாசம் உன் பாக்கெட் மணில புடிச்சுக்குவா. ஓ, இவ்வளவு கணக்கு பாக்குறீங்களா? அப்ப நான் செய்த வேலைக்கெல்லாம் கணக்கு பார்க்கவா? தெரியும்டி உன்னை பத்தி, அதனால உனக்கு 5 ரூபா அனுப்புனேன். ஷாப்பிங்க போற, ஷாப்பிங் போ. 5 ரூபா லாலிபப்ப வாயில கவிட்டு வந்துட்டு வேலையை பாரு. வந்ததும் போச்சா? வாடி வாக்கிங் போலாம், டைம் ஆயிடுச்சு. மணி 8 ஆக போகுது. இப்பயாவது வந்து சேரு. இந்த வெயில்ல எப்படி நடக்கிறது? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடலாமா? காலங்காத்தால வா வாக்கிங் போலான்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. என்னங்க அதுக்குள்ள வெயில் வந்துடுச்சு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ வர வரைக்கும் வெயில் வெயிட் பண்ணிட்டா இருக்கும். அதுவும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏய், வெயில நடந்தாதான் விட்டமின் கிடைக்கும். ஒழுங்கா வந்து சேரு. என்னது விட்டமினா? ஆமா, விட்டமின், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா எல்லாம் கிடைக்கும். இந்த வெயில்ல எப்படி நடக்குது? எரும மாடு மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்குனா வெயில் வராம என்னடி பண்ணோம்? வா. அப்ப நான் கருத்துக்க மாட்டேனா? ஆல்ரெடி கருப்பா தாண்டி இருக்கேன் என் கருத்து குட்டி. வா போலாம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவல வாழ முடியும். வேகமா வா. நடந்து மெதுவாதான் வர முடியும். உங்க வேகத்துக்குலாம் வர முடியாது. ஏன் இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? சிரிச்சு கூட பேச மாட்டேங்க. அதுவா, ஆண்டவன் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம இருந்து சீக்கிரமா எடுத்துப்பான்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதனாலதான் நான் உங்ககிட்ட அடிக்கடி கோவப்படுறேன், சண்டை போடுறேன். நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல ஆண்டவன் கிட்ட சீக்கிரமா போகணும்னு ஆசைப்படுறியா? நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்களுக்கு ஒய்ஃபோட லாங்குவேஜ்ல வேற மீனிங் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீ எவ்வளவு பேர் பத்தியும் சிரிச்சுட்டே இருக்கானா ரொம்ப டேஞ்சர். பெரிய ரேஞ்ச் இருக்கும், பி கேர்ஃபுல். நீ எவ்வளவு திட்டியும் கோவமே படாம இருக்கானா செம்ம கோத்துல இருக்கா. உனக்கு ஒரு வாரத்துக்கு நல்ல சோறே கிடையாது. ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் உங்ககிட்ட சேவிங்ஸ் ஒரு 50,000 இருக்குன்னு அவகிட்ட சொல்லு. அவளுக்கு ஜுவல் எடுக்கலாமான்னு கேளு. நோன் தான் சொல்லுவா. இருந்தாலும் உடனே எடுத்து கொடுத்துரு. பிகாஸ் ஒய்ஃப் லாங்குவேஜ்ல நோனா எஸ்ன்னு அர்த்தம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவ ஆசைப்பட்டு ஏதாவது உன்கிட்ட கேட்கும்போது அப்போ உன்னால செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல நீ இருப்ப. அப்போ பரவாயில்ல விடுங்கன்னு அவ சொன்னானா எப்படியாவது அதை 1 மாசத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிரு. இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுல என் புருஷன் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு தண்டோர் அடிச்சிருவா. கல்யாண புதுசுல உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களை யாருமே இதுக்கு லவ் பண்ணதே இல்லையான்னு கேட்பா. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? உங்க ஸ்டேட்டஸ்க்கு என்னோட அழகான பொண்ணுலாம் நிறைய கிடைச்சிருப்பாங்க, என்னையா சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பா. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஏன் என்ன தவிர எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் சிஸ்டர்னு சொல்லி பேசுறீங்கன்னு கேட்பா. அது நீங்க மட்டும் எப்படிங்க சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம டீ டோட்டலா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது எனக்கே தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.